வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்வதி கேட்குறாங்க, ஏன் விஜயா அந்த பெரிய பட்டம் வேணும் வேணும்னுட்டு இருக்கே, என்ன விஷயம் உனக்கு அப்படிங்கும்போது, என் கூட படித்தவங்க எல்லாருமே வாங்கிட்டாங்க, நான் வந்து கல்யாணம் முடித்ததுனால என்னால் வாங்க முடியலை, ஆனால் நான் என்றைக்காவது வந்து டிஆர் அப்படின்னு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஆனால் வந்து இன்றைக்கி டிஆர் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒன்று வேணும்ல அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் தெளிவாக சொன்னாலே, நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஒரு வீடியோவையாவோ ஃபோட்டோவாவையோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வருது. சரி ரைட்டு, என் வீட்டுக்காரர் கூட அடிக்கடி நீ வந்து நான் பெருமைப்படுத்த மாதிரி பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம எதுவுமே பண்ணலை, அதான் உண்மை. எதையாவது வகையில் வந்து நம்ம சீன் போட்டு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. பார்வதி, முதல்ல வா, கிளம்பி வா, நம்ம வந்து துணி கடைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. துணி கடைக்கு போனால் டிஆர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. நான்லாம் வாங்கி தரேன் உனக்கு எனக்கு அப்படிங்கிறது இல்லை, எனக்கு வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதானே வாங்கிறதுக்கு முன்னாடியே உழம்புதி அப்படிங்கிறாங்க. நேராக துணி கடையில் போய் துணி எடுக்காங்க. இது யாருக்கு அப்படிங்கிறாங்க. வேறு யாருக்கு, என் மருமக்கமாருக்கு தான். 2 புடவை எடுங்க, ஒரு சுடிதார் எடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே பார்வதி சொல்லிக்கிறாங்க, நான் இங்கே பேசுகிறது வைக்கிறதுலாம் என்ன செய்யணும், ஒரு வீடியோவை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓஹோ, டிஆர் வாங்குறதுக்கு நீ எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்ட, பாரு அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போய் மீனாவுக்கு வந்து சிலையை கொடுத்து, என் மருமகளை, என் வீட்டுக்கு வந்து மருமக நீ தானே அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என் செல்ல மருமகளா, இந்த புடவையை வச்சுக்காம்மா அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை பார்த்த முத்து, எனக்கு தலைலாம் சுற்றுது, எங்கள் அம்மாவை அப்படி பண்ணுறாங்க, வாய்ப்பே இல்லையா அப்படிங்கும்போதே, முத்து உன் பொண்டாட்டியை வாங்கிக்கிட சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, வாங்கிக்கோ, எங்கள் அம்மாலாம் இப்படி தர்றதே இல்லை, என்றைக்கும் தர மாட்டான்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் எங்கள் அம்மாவும் மாறிட்டாங்க, எங்கள் அப்பா பேச்சை கேட்டுங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாங்கிக்கோ அப்படிங்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மாமா சொன்னாங்க, வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைகளுக்கு நீ தான் அம்மான்னு சொல்லிட்டு, உண்மையிலே எங்கள் அம்மா மாதிரி எனக்கு ஃபீல் வருதுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணிம்மா நீயும் பார்த்துட்ருக்க, உட்காரு, ஏன் நிற்கிற அப்படிங்கிறாங்க. இல்லாண்டி நீங்கள் உட்காரும் போது நான் உட்காந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ, மாமியார் மருமகளாம் அப்படி இருக்கக்கூடாது, ஃப்ரெண்டாக இருக்கணும்மா, இந்தா உனக்கு நான் சேரீ எடுத்து வந்திருக்கேன், நீ சேரீ இந்த கலரில் கட்டினா ரொம்ப அழகாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. செல்லக்குட்டி மருமகளே அப்படின்ட்டு சுற்றிட்டு வராங்க. என்ன ஆண்டி, உங்கள் உடம்புக்குள்ள எதுவும் பூந்துருச்சா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி பேசுகிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் வந்து இப்படிலாம் தரமாட்டீங்களா அப்படிங்கும்போது, பார்வதி அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வந்து ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க. என்னங்க நடக்கிறது எல்லாமே வீடியோ எடுத்து பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புனா தானே டிஆர் பட்டம் கிடைக்கும், அதனால் வந்து அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. என்ன சுருதிம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, பார்வதியும் வித்தியாசமாக இருக்காங்களே, செல்ல இவங்க நடக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்து. சரி இருந்தாலும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிறாரு. சுருதியும் சுடிதார் வாங்கிட்டு, ஓகே நானும் ஒரு சுடிதார் எடுக்குன்னு நினச்சேன், எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. உடனே இந்த 2 வீடியோவுமே பார்வதி ஃப்ரெண்டுக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க, அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு பார்வதி, இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான், முன்னாடி கூட்டு குடும்பத்தில் எல்லா பக்கமும் இப்படி தான் இருக்கும், இப்போ கூட்டு குடும்பங்கிற அழகு வந்து சிதைஞ்சு போச்சு, அதனால் இது கொஞ்சம் பெருசாக பேசப்படுது. ஆனால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் பெருசாக ஏதாவது நீங்கள் பண்ண சொல்ல, அதை தான் நான் கமிட்டியில் சொல்ல முடியும். அப்படி சொன்னால் தான் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நீ என் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு மாதிரி தான், அவங்களுக்கு நான் டிஆர் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான். ஆனால் கூட இருக்கிறவங்களையும் நான் சொல்லணும்ல, ஏதாவது பெருசாக பண்ண சொல்ல, பெருசானா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு சேவை பண்ண சொல்ல பெருசா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா இப்போ தான் என் ஃப்ரெண்டு பேசினாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தரேன்ட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவங்க தருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை செய்யணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே முத்து மீனா இவங்கெல்லாம் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே அண்ணாமலைக்கு முத்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்பா நீ வாக்கிங் போன நிமிஷத்தில் என்னெல்லாமோ நடந்திருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா வந்து மீனாவுக்கு புடவை எடுத்து கொடுக்கவும், ரோகிணிகிட்ட நல்லா பேசவும், ஸ்ருதிகிட்ட நல்லா பேசவும், இந்த மாதிரி பண்ணுறாங்கப்பா அப்படிங்கும்போதே, இதை தாண்டா எதிர்பார்த்தேன், பண்ண ஆரம்பிச்சிட்டாளா, ரொம்ப சந்தோஷம்தான்டா அப்படிங்கும்போது, ஆமாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, முத்துக்கு இன்னொரு கால் வருது. ஹலோ அப்படிங்கிறாங்க. ஐயப்பா காலை கட் பண்ணிவிட்டேன். உடனே நான் செல்வம் பேசுகிறேன்டா, உங்கள் அம்மா வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, நீனு வா அப்படிங்கிறாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
என்னம்மா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆமாடா எல்லோரும் சேவை செய்கிறாங்க, நானும் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதுக்குள்ளே வேலையை பார்க்காங்க. முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்வதி பண்ணிட்டு கேட்காங்க, இது என்ன திடீர்னு எங்கள் அம்மா மாறிட்டாங்க அப்படிங்கும்போது, தெரிலப்பா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன்னா விஜயாவை பற்றி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்வதி ஆண்டி எதையுமே சொல்லலை. அப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க விஜயா அவங்க போயிடுறாங்க. அப்போ போஸ்ட்ரு பயங்கரமாக வந்து அங்கங்கே போடப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரஸ்ட்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜயா பேரில் விஜயா ட்ரஸ்ட்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லோரும் பயங்கரமாக பேசுகிறாங்க. இந்த விஜயா வந்து இப்படி ஆகிட்டாங்களா, ரொம்ப நல்லவங்களா ஆகிட்டாங்களே, ரொம்ப கத்தாக இருப்பாங்க, பணக்காரங்க தான் அவங்களுக்கு பிடிக்கும், ஏழைன்னா பிடிக்காது அப்படி இப்படிம்பாங்களே, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காங்கன்னா உண்மையிலேயே மாறிட்டாங்க போல் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க. இது முத்து காதுலையுமே விழுவுது. அவர் ஒரு ஆஃபருக்கு வந்திருக்கும் போது ஒரு ஆளுக்கு பேசுனது ரொம்ப விழுவுது. நேராக அங்கே அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போய் முத்தும் சாப்பிட்றாரு. ஏம்மா உங்கள் கையால் சாப்பிட்டதில்ல, நினைவும் எனக்கு இல்லை, கிட்டத்தட்ட இந்த சாப்பாடை நான் வந்து சாப்பிட நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. விஜயா இந்த வீடியோ பூரா பயங்கரமாக எடு அப்படி இப்படிங்கிறாங்க. எடுத்து நேராக அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. இதை பார்த்த கமிட்டியாருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. சரி ரைட்டு, இவங்களுக்கு டிஆர் பட்டா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கமிட்டியில் பேசிடுறாங்க. பேசிவிட்டு பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க அவன் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி விஜயாவுக்கு வந்து கொடுக்கறதுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க, இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நாளை கழிச்சு நீ வந்து விஜயாவை கூப்பிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற, ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை விஜயாட்ட சொல்கிறாங்க. விஜயாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காங்க. நம்மளுக்கு டாக்டர் பட்டோமா, நம்மளுக்கு டாக்டர் பண்ணோமா, நம்ம செஞ்சதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்பா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போகிறாங்க, அண்ணாமலைட்ட. எங்கே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு டிஆர் தர போகிறாங்களா அப்படின்றது. உனக்கு டிஆர் தர, ஆமாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க வந்து நல்லது பண்ணவங்க தானே கொடுப்பாங்க, உனக்கு எப்படி தருவாங்க அப்படிங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, நான் நல்லது பண்ணேன் எனக்கு தரலையா, என் மருமக மட்டும் நல்லா பேசினேன், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், சாப்பாடு கொடுத்தேன் அப்படிங்க. மருமக மாதிரி சாப்பாடு கொடுத்ததெல்லாம் எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் நல்லவங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கேயோ உதைக்குதே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. ஏங்க நான் நல்லது பண்ணாலும் நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, என்னங்க நீங்கள் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. நல்லா கழித்து போகணும் அப்படின்னு சொன்னோன்னா அண்ணாமலை எல்லோரையும் கூப்பிட்டு சொல்லுதாங்க. வீட்டில் எல்லாேருக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன இப்படி நல்லவங்களாம் மாறிட்டாங்க, அவங்களும் உடனே விருது கொடுக்காங்க, இதெல்லாம் உடனே எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி முத்து அண்ணாமலை கேட்குறாங்கப்பா, தெரிலடா அப்படிங்கிறாரு. அப்போ எல்லோரும் விருது நடக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே விருதுகள் வந்து கொடுக்காங்க. இங்கே டிஆர் பட்டம் கொடுக்காங்க விஜயாவுக்கு. அப்போ குடும்பமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மீனாவுக்கு மட்டும் குழப்பமாக இருக்குது. என்ன குழப்பம்னா, ஆன்ட்டி வந்து கொஞ்ச நாளில் தான் மாறிட்டாங்க, அதுக்குள்ளே இப்படி கிடைக்கிது, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நிற்கும்போது, எப்படி இந்த அத்தைக்கு வந்து கொடுக்காங்க அப்படிங்கும்போது, ஏம்மா நீ வந்து அவங்க மருமக தானே, அவங்க வீட்டுக்கார் ஓட்டு போன வண்டியில் உங்கள் அப்பா விழுந்துட்டாரான், அதனால் ஒரு ஏழை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி பையனை கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கு, அது போக உங்களை வந்து விழுந்து தாங்குது, அப்படி இருக்க அத்தைக்கு கொடுக்காம யார் கொடுக்குறது, அது போக சமூக சேவையில் பின்னி எடுக்காங்க, அப்படிங்கும்போது அவங்கள தானே அந்த டிஆர் பட்டத்துக்கு கரெக்டாக நல்லா இருக்க முடியும், அதான் அவங்கள கூப்பிட்டு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அப்போ தான் மீனாவுக்கு தெரிய வருது. ஓஹோ, அத்தை நம்மகிட்ட நல்லா பேசுறதும் வைக்கிறதும் எல்லாமே இதுக்கு தானா, பேசும்போது எல்லாமே பார்வதி அத்தை வந்து வீடியோ மாதிரி எடுத்தாங்க, அப்போ இது என்னன்னு நம்ம தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி அத்தை கூப்பிட்டாத்த என்ன தான் நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா வேறு ஒன்றும் இல்லை, விஜயா கூட படித்தவங்க எல்லாருமே வந்து டிஆர் வாங்கிட்டாங்க, ஆனால் விஜயாவில் நம்ம படித்து வாங்க முடியாதாம்மா, இந்த மாதிரி வாங்கினா தான் உண்டு, அதனால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருந்தாங்க கோயிலுக்கு வரையில் அறிமுகப்படுத்தினேன், அவங்க நீங்கள் வந்து சமூக செய்ய பண்ணது மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா நான் வந்து வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் விஜயா அவங்கக்கிட்ட பண்ணுறது வைக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து அனுப்புனேன், ஏன் அன்னதானம் கூட அதுக்கு தான் பண்ணேன், விஜயா கையிலேருந்து 5 பைசா எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்போ பார்வதி எப்படி இருக்குது இந்த டிஆர் எப்படி இருக்குது அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மருமகளே அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிறாங்க. புரியலை அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி என்னை சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்காங்க. உடனே அத்தை நீங்கள் வந்து டாக்டரு இந்த டிஆர் பட்டம் வாங்கிறதுக்கு தானே நீங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே யாரும்மா சொன்னா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும் உண்மையிலேயே பாசம் வச்சிட்டிங்கன்னு நினச்சேன்,
ஆனால் நீங்கள் உண்மையிலே என்றைக்குமே என் மேலே பாசம் வைக்க மாட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட கூட சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. மனசுக்குள்ளே அந்த 2 நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. எங்கள் அத்தை என்னை ஏற்றுக்கிட்டாங்க மருமகளா, இதை விட வேறு என்ன வேணும், எனக்கு காசு வேண்டாம் பணம் வேண்டாம், அந்தளவுக்கு அவங்க மனசு உருகி நடந்திருக்காங்க இந்த மீனா. இந்த அத்தை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களால தாங்கவே முடியல. மீனாவை தேடி பார்த்துட்டு முத்து ஃபோன் பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படிங்கும்போது, இல்லைங்க எனக்கு ஒரு ஆஃபர் இருந்துச்சுங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க. வீட்டிலேருந்து எல்லோரும் அங்கே போயிருந்தாங்க. போனோடனே மீனாட்ட வந்து சுருதி வந்து உரிமையில் கேட்காங்க, என்ன என்ன மீனா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சும்மா தான் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நீங்கள் என்கிட்ட உள்ளது சொல்லிங்களா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சுருதிக்கு சரியான கோவம் வந்துடுது. நேராக போய், ஆண்டி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஏமாற்றி தான் வாங்குவீங்களா, நேர்மையாக எதுலேயுமே செய்ய மாட்டீங்களா அப்படிங்கும்போது, நான் என்னது நேர்மையாக பண்ணல அப்படிங்கும்போது, இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துருக்கிறீங்க, அது போக நீங்கள் சமீபமாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருந்தோம். அந்த ஷாக்குக்கு காரணம் இதானா, இப்படி தான் வாங்குறீங்களா இல்லை எல்லோரும் இப்படி தான் வாங்குறாங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, இல்லைம்மா அப்படி பாருங்கள், மீனா ரொம்ப மனசில் சங்கடப்படுதாங்க, அவங்ககிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கும்போது, அவட்ட எதுக்கு நான் கேட்கணும், அவள் ஒரு சமயக்காரி, ஒரு பூக்காரி, அவட்ட மீனா கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. ஓ ஆண்டி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பேசுனதை அப்படியே விஜயாவுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துடுறாங்க. எடுத்து அந்த கமிட்டிக்கு அனுப்பிடுறாங்க. உடனே கமிட்டிலேருந்து பார்வதி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி விஜயா கொடுத்த பட்டத்தை நாங்கள் திருப்பி வாங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னது, விஜயா கொடுத்த பட்டத்தை திருப்பி வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த விஜயா என்ன மட்டும் இல்லை, ஒன்றை மட்டும் இல்லை, எங்கள் கமிட்டியை ஏமாற்றிருக்காங்க. அவங்க வந்து மருமக மாற்றம் நல்லே நடந்துக்கிடாமல் நல்லா நடந்த மாதிரி நடித்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, யார் உங்களுக்கு சொன்னா அப்படிங்கிறாங்க. ஒரு வீடியோ உனக்கு அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு பார்வதி ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி விஜயா அவங்க கொடுத்த பட்டத்தை வாங்க போகிறாங்க ஆண்டியாரை, நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து வாங்கிடுவாங்க, அது போக பேப்பர் டிவிலாம் சொல்லிடுவாங்க அப்படிங்கும்போது, ஐயோ ஏற்கனவே என்ன பெருசாக எல்லோரும் பேசுனவங்களே என்ன ஒரு மாதிரி பேசுவாங்களே பார்வதி, நான் என்ன காசு தரேன், உன் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி வராண்டான்னு சொல்ல அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா வந்து டபார்னு இந்த பட்டத்தை வாங்க வந்துடுவாங்க, நம்ம இந்த ஊரில் வந்து லாய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு பார்வதி கூப்பிட்டு, நான் கோயில் குளத்துக்கு போகிறோம்னு சொல்லி வெளியூரை பார்த்து போயிடுறாங்க. இங்கே கமிட்டிலேருந்து விஜயா இருக்காங்களான்னு வராங்க, விஜயா இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ அவங்க இருந்தால் தானே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட கேட்காங்க விஜயா, எங்கள் வீட்டில் நீ யாரும் தேடி வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. அந்த கமிட்டிலேருந்து வந்தாங்க, நீ வந்து ஏமாற்றி தான் வந்து டிஆர் வாங்கிட்டு வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால் கொண்டு ஒப்படைக்கணுமா, அவங்க அதை வேறு ஆள் கொடுக்கணுங்காங்க, நீ வந்து வந்தவொடனே கொடுத்துரு அப்படிங்கும்போது, இல்லைங்க அவங்க வாங்கிடக்கூடாது தான் வந்தேன், நான் அப்படிங்க என்னங்க பண்ணிட்டேன், இல்லை என்னது ஆசைப்பட்டேன், ஒரு டிஆராக இருக்குன்னு ஆசைப்பட்டேன், டிஆர் கொடுத்தாங்க உடனே திருப்பி வாங்கன்னா எப்படிங்க, அது போக இந்த சுருத்தி பண்ணுறது சரியே இல்லைங்க, நான் பேசுனேன் அப்படியே எடுத்து போட்டு விட்ருக்கு அப்படிங்கும்போது, நீ வீட்டில் நடக்கிறதெல்லாம் எடுத்து உனக்கு ஒரு டிஆர் வாங்க தெரிஞ்சும் போது, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நீ பண்ணதை பார்க்கும்போது அது கடுப்பாகி அது ஒரு வீடியோ எடுத்து அங்கே அனுப்ப தெரியாதா, எல்லாருக்கும் இப்போ உள்ள காலத்தில் எல்லாருக்குமே டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு, அதனால் யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது புரியுதா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஷயம் என்னாச்சுன்னு தெரியாமல் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுதாங்க. வந்தோடனே சரி ரைட்டு, இழந்த புகழை நான் மீட்கணும், ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி, நான் யோகா எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அது இலவசமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கரமான போஸ்டர் எல்லா பக்கமும் இது பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கமிட்டி மறுபடியும் வராங்க. வந்தோடனே, என்னங்க இப்போ அந்த டிஆர் பேப்பரை வாங்க தான் வந்திருக்கீங்களா, சரி சரி தந்துடுறேன் அப்படிங்க. இல்லை விஜயா மேடம், உங்களை பாராட்ட தான் வந்திருக்கோம், நாங்கள் கூட உங்களை சரிதாக புரிதல் இல்லாமல் நினச்சோம், இப்போ நீங்கள் என்னமோ நினச்சோம், ஆனால் நீங்கள் ஏழை எளியப்பட்டவங்களுக்கு இலவசமாக நீங்கள் வந்து யோகா சொல்லிக் கொடுக்குறீங்க, சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கூட உங்கள் கிளாஸுக்கு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு, இதை எப்படியோ கொண்டு போயிட வேண்டியதான், எப்படியோ ஒரு 90 நாள் ஆன பிறகு இவங்க திருப்பி வாங்க முடியாது, அது வரைக்கும் நம்ம இது பண்ணுவோம், அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு நம்ம பணம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லுதாங்க. இங்கே பாரு, அவள் என் ஃப்ரெண்டு, நீனும் என் ஃப்ரெண்டு, நீ ஏதாவது பண்ணி அவங்ககிட்ட நான் பேச விடாத அளவுக்கு பண்ணிடாத அப்படிங்கிறாங்களே, இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலைகிட்டே கேட்காம வீட்டு மாடியில் செட்டு போடுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை, என்ன விஜயா ஆட்களாக போயிட்டுருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் யோகா சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. யாருக்கு சொல்லிக் கொடுக்க போகிற, ரோகிணிக்கா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கா பார்க்கல நீங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணிகிட்ருக்காத, ஏற்கனவே நடன பள்ளியில் ஏகப்பட்ட இது தேவைலாம் பண்ணிகிட்ருக்கூடாது அப்படிங்கும்போது, ஏங்க நான் சொல்லிட்டேங்க,
என் யோகா கிளாஸுக்கு வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிருக்கணும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயா வேண்டாம் சொன்னால் கேளு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் எடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் வந்து பேரை கொடுக்காங்க. இலவசமாக தான் போதுமே, ஏகப்பட்ட பேர் வந்து பேரை கொடுக்காங்க. அப்போ அண்ணாமலைக்கு இது ஏதோ ஒன்று நடக்க போகணுன்னு மனது தோணுது. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு நினைக்காங்க. விஜயா சரி மாடியில் ஷெட் போடுறதுக்கு பணம் ஏது அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றுங்க, என் கையில் இருந்துச்சுல சாமான் தங்க சாமான், அதை ஒரு 5 பவுன் விற்றுட்டேன். என்னது 5 பவுன் விற்றுட்டியா அப்படிங்கிற. ஆமாங்க, நான் டிஆராக இருக்கேன், 4 பேருக்கு சும்மா சொல்லி கொடுத்தா நல்லது தானேங்க அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஒன்று பண்ணணும், கடை வாங்கி பண்ணால் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு தான் இன்னும் ஒரு 10 நாளில் பென்ஷன் வந்துடும், வந்த பிறகு தான் அது நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆயிருமே அப்படிங்கிறாங்க. நான் உன்னை தரேன்னே சொல்லலையே அப்படிங்கும்போது, ஏங்க அது தராமல் என்னங்க பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, மனோஜ் ஒரு பக்கம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கான், ரவியோட இடத்துல வந்து வேலைக்கு போகிறான், ஒர்க்கிங் பார்ட்னராக வச்சுருக்காங்க, அவனுக்கும் ஒரு பெருசாக வருது. நான் முத்துக்கு அந்தளவுக்கு இல்லை. இந்த வாட்டி அவன் குலதெய்வம் கோயிலுக்கு போக வைக்க எல்லாமே அவங்க தான் செலவு பண்ணியிருக்காங்க, முத்து மீனாவும். அதுபோக மளிகை சாமானுக்கு எல்லாத்துக்குமே பார்க்காங்க, அவங்க கையில் காசு இல்லை. அதனால் கார் டியூக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது, ஏங்க அவங்களாம் கொடுப்பாங்க, நீங்களாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. விஜயா நான் சொல்கிறது தப்பாக நினைக்காத, யாருக்கு எதை பண்ணாலும் நீ விட்டுருத, நம்ம முத்துக்கு மீனாவுக்கு நான் ஏதாவது பண்ணது மாதிரி இருந்தால் பண்ணாதாங்கங்க, அது நல்லது கிடையாது, எல்லோரும் ஒன்று தான், அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க, நீ விடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே காலையிலே அண்ணாமலை வந்து முத்துட்ட சொல்கிறாங்க, எங்கே பாரு முத்து, கார் டியூ கட்டுறதுக்கு என்கிட்ட திட்டு வாங்கிக்க அப்படிங்கும். இல்லைப்பா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இருக்க காசெல்லாம் கொடுத்துட்றாரு. இங்கே மீனாவுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும், துட்டு இல்லை, துட்டு இல்லாமல் முழிச்சிட்டு கிடக்காரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க நான் சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படிங்கும். இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி செல்வத்துட்டு ஒரு 2000 வாங்குதார். அப்போ செல்வம் வந்து 2000 கொடுத்துட்டு ஐயோ செலவுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அண்ணாமலை பின்னாடி கூடிய வந்து, தம்பி இல்லை 2000 வச்சுக்கோ, முத்துட்டு நீ திருப்பி கேட்க வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை சார் அவன் திருப்பி தந்துடுவான், இது கூட அவன் காசு தந்தது தான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என் பையன்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க, நான் உங்ககிட்ட தந்ததாக இருக்கட்டும், நீ கேட்க வேண்டாமா அப்படின்றாரு. சரிப்பா அப்படின்ட்டு போயிடுறாரு. இங்கே முத்து ஆஸ்பத்திரி பொண்ணு காமிக்கல, என்னப்பா நீ வீட்டம்மா மாதமாக இருக்காங்க, நீ வந்து இவ்வளோ லேட்டாக கூப்பிட்டு வந்திருக்க, என்ன சுடுது உடம்புல அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, உடம்பு சரியில்லைன்னு தெரியும், மாதமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், ஆமாப்பா உனக்கும் வீட்டம்மா இப்போ தெரியாதா அப்படிங்கிறாங்க. மீனா அங்கே சிரிக்கிறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. எனக்கே தெரிலங்க, நாள் கொஞ்சம் தள்ளி போச்சு, ஆனால் வந்து இப்படி நடக்குன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து முத்துக்கு வந்து அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நம்மளுக்கு வயசாகி போச்சு, 60வது பிறந்தநாள் கூட கொண்டாட நம்மளுக்கு மனம் இல்லை, ஆனாலும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ஒரு பேரனை பேத்தியாக வந்துட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. முத்துக்கு மீனாவுக்கும் சீக்கிரம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அப்படியாவது இந்த விஜயா மாறிடுவா, பாட்டின்னு ஒரு பேரனோ பேத்தியோ கூட இல்லை அப்படின்னு நினைக்காரு. அப்போ விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க சவுண்டு விட்டுட்டே வரீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. நீ பாட்டி ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. நான் பாட்டி ஆகிட்டேனா, ஏங்க இங்கே பாருங்க நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், என்ன இந்த நிறைய பேர் பார்க்கும்போது கொஞ்சம் வயசு பொம்பளையால் மாதிரி இருக்குது, உங்களுக்கு பெரிய பையன் இருக்கான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, விஜயா அதெல்லாம் சொல்லாத, உன்னைய பார்க்க பெரிய பாட்டி மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த வார்த்தையை விடுக்க அப்படிங்கிறாங்க. இன்னுமே எங்கள் கூட இனிமேல் தான் உன்னைய கூப்பிட்றதுக்கு ஆள் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. என்னதுங்க கூப்பிட்றதுக்கு ஆள் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. இன்னும் ஆஸ்பத்திரி போயிருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. போயிட்டு அவங்க 2 பேரும் வரப்போகிறதில்ல, 3 பேராக வரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க. யார், போன கிறிஷை மறுபடியும் கூப்பிட்டு வர போகிறாங்களாங்க அப்படிங்கிறாங்க. கிறிஷ் என்றைக்குமே நம்ம வீட்டுக்கு தான் வருவான், நான் சொல்லுறது உனக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க புரியுது மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா மாதமாக இருக்கான்னு சொன்னோன்னே இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஒன்றும் என்னங்க சொல்கிறீங்க, அப்போ குடும்ப சொத்து அவளுக்கு போயிருமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, யாருக்கு வீட்டில் முதல்ல புள்ள வருதோ நான் சம்பாரித்த சொத்தை கொடுப்பேன்னு சொன்னாங்க, அவங்க சம்பாரித்த சொத்தை அவங்க கொடுக்க போகிறாங்க, உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அது மறுபடியும் மனோஜுக்கு தான் வரணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு மனோஜ் கடையில் இப்போ நல்லாவே வியாபாரம் ஆகுது, அவன் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருளை விற்கிறதுக்கு ஆட்கள் பணம் கட்டக்கூடிய வேலையை பார்க்கான், ஒரு நாளைக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வசூலாகுதுன்னு சொல்லி அசோக் ஃபோன் பண்ணி சொன்னான், அதனால் அவன் நல்லா இருப்பான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவன் அவ்வளோ படிச்சிருக்கான், அவ்வளோ மூளையாக இருக்கான், அவன் வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, பார்த்தா சந்தோஷம்தான்.
இப்போ நான் எங்கள் அம்மாவை ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லி அண்ணாமலை வந்து அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. டேய் அண்ணாமலை, நீ சொல்லதுக்கு முன்னாடி முத்து சொல்லினா நான் அங்கே தான் ஒரு கார் பிடிச்சி வந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறேன். என்னம்மா உடனே வரீங்க அப்படிங்கும்போது, பிறகு நான் வந்து இந்த வீட்டு பத்திரத்தை கொடுக்கணும்டா அவளுக்கு அப்படிங்கும்போது, சரிம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் சொத்து பத்திரத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு பாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துடுதாங்க. மீனாவை பார்த்தோன்னே என் பேத்தி இந்த வீட்டுக்கு முதல்ல வந்த நீ தான் வந்து சீக்கிரம் பிள்ளை வைப்பேன்னு நினச்சி அதேமாதிரி பார்க்க போகிற, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது, அத்தை இன்னும் வெளியே வரல, அதுக்குள்ளே இதுக்கு தான் வீட்டு பத்திரம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, விஜயா நீ கல்யாணம் முடித்தோடனே வீட்டை உன் பேரில் எழுதி வைன்னு என் தம்பிகிட்ட சொன்னேன். எதுக்கு தெரியுமா? சரி நல்லா இருக்கட்டும்ன்ட்டு. அதே மாதிரி தான் மீனா ஒரு நல்லது செய்தி சொன்னான், நல்லா இருக்கட்டும்ன்ட்டு தான் நான் வந்து இதை செய்தேன் அப்படிங்கும்போது, அத்தை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் பாரு விஜயா, நீ இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் எதுவும் கிடைக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் அப்படி நினைக்க முடியாது, அண்ணாமலை அப்படி நினைக்க முடியாது. சரிதானே? முத்துக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுப்பேன், கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. டேய் முத்து, இதை வச்சு முன்னேறி வாங்கடா அப்படிங்கிறாங்க. எங்கள் மீனாவை முத்து நைட்டு யோசனை பண்ணாங்க, நம்ம என்ன தொழில் பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் முத்து சொல்கிறாரு, மீனா நீ நல்லாவே சமைப்ப, எப்படி ரவி வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறான், நம்ம எதுக்கு இந்த மண்பானை சாப்பாடு வாழையில சாப்பாடு அந்த மாதிரி நம்ம வந்து விறகடுப்பில் சமைச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி நம்ம இயற்கையாக செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே அங்கே சொல்கிறீங்க, வட இந்திய உணவுகள் ரவி செய்வாப்பில், நம்ம இதை மாதிரி பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன முத்து இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணுற அப்படிங்கிறாங்களேடா, ஒரு யோசனை வந்துச்சு, நீ சூதியை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. சூதியை கூப்பிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க எல்லாருமே. அப்போ முத்து சொல்கிறாரு, டேய் இங்கே பாரு, நீங்கள் ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு உங்கள் மாமனார் வீட்டில் பணம் வாங்கலை, அது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கும்போது, என்ன முத்து இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் தான் வந்து ரவியை வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது, குரல் நான் பேசுகிற முறை கேட்டுட்டு பேசு, ரவி வந்து அவங்க வீட்டு பணத்தில் ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், இப்போது ரவி பணத்தில் தான் அவன் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறான் அப்படிங்க, ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. பாட்டி குடும்ப சொத்தை மீனாவுக்கு கொடுத்துருக்கு, மீனாவுக்கு அதை வச்சு அதை அனுபவிக்கணும் நம்மளுக்கு என்ன இல்லை, இதை வச்சு ஏதாவது ரவி தொழில் பண்ணட்டும், நம்ம தொழில் பண்ணுவோம், அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சு ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறான். எப்படி அப்படிங்கும்போது, இல்லை நீ உங்களுக்காக பாட்டி தந்தது அப்படிங்கும்போது, இல்லை ரவி நீங்களும் ஸ்ருதியும் ரொம்ப பாசமாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் உங்கள் சுய காலில் முன்னேறி வரணும்னு நினைக்கிங்க, உங்கள் மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து வாங்கி எதுவும் செய்யணும்னு நினைக்கல, அப்பேற்பட்டவருக்கு எங்களால் முடிஞ்சது செய்யணும்ல, நாங்கள் ஒரு சைடில் இயற்கை மனம் மாறாமல் மண்பானை சாப்பாடு வாழை சாப்பாடு அப்படின்னு நாங்கள் ரெடி பண்ண போகிறோம், நீங்கள் வட இந்திய உணவுகள்லாம் ரெடி பண்ணுங்கள் அப்படிங்கும்போது, அண்ணி சூப்பர் அண்ணி, நீங்கள் வந்து தென்னிந்திய உணவு, நான் வட இந்திய உணவு, நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வரவங்களுக்கு 2மே கிடச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது, டே ரவி அம்மா எப்படியாவது இதில் திரி ஏற்றுவாங்க, அதனால் உன் வர செலவு தனியாக இருக்கணும், என் வர செலவு தனியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே இடத்த பார்க்காங்க, இந்த சொத்தை வச்சு பேங்கில் ரெடி பண்ணி முத்துனுடைய கார் டியூ எல்லாத்தையுமே அடைக்காங்க. அப்போ மீனாவுக்கும் பூயாவரத்துக்கு ஒரு கடையும் போடுதாங்க, பயங்கரமாக தொழில் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னுட்டு. இதை வந்து மனோஜ் வந்து ரொம்பவே எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேட்ட முத்துக்கிட்டே, இங்கே பாரு நாங்களும் ஒரு நாள் முன்னேறி வருவோம், அன்னைக்கு நீ எங்கிட்ட வந்து கையேந்த மாதிரி இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. டே நான் எதுக்கிட்டா கையேந்த போகிறேன், என் ஐடியாவில் ஒரு நாளைக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அடுத்தவங்க பணம் என் கடைக்கு வருது, 10 நாள் சேர்ந்தாலே 50 லட்ச ரூபாச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம், எவ்வளவு 3 மாதம் இதை ஆஃபர் போட போகிறேன், 3 மாதம் எத்தனை லட்சம் எனக்கு வரப்போகுது பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ ஆசை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், ஆசைப்படாத மனோஜ் இருக்கிறத வச்சு வாழப்பாரு அப்படிங்கிறாங்க. டேய் போடா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் உன்னை பற்றி அவங்களுக்கு என்னடா தெரியும், அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு செலுப்புவாங்க, ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே விஜயா வந்து கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் பணத்தை திறந்து பார்த்துட்டு, இவ்வளோ பணம் இருக்காடா மனோஜ் அப்படிங்காமா அப்படிங்கிறாங்க. நீ பேங்கில் கொண்டு போட வேண்டியதானே அப்படிங்க. இல்லைம்மா பேங்கில் போடணும் அப்படின்னு எடுக்கணும், அது நிறைய ஒரி இருக்குது, அதனால் இதிலே இருக்கட்டும், இந்த 3 மாதம் முடிஞ்சோடனே இந்த பணம்லாம் நம்மளுக்கு தானே வரப்போகுது, அதுக்கப்புறம் லாபத்தை நம்ம எடுத்து பேங்கில் போட்டுக்கலாமா, அது வரைக்கும் இதிலே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா, சாவியை பத்திரமா வை அப்படிங்கிறாங்க. பார்த்துக்குறோமா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து சாப்பாடு ரொம்ப பிரியருங்கிறத அந்த புதுசாக வேலை பார்க்குற தம்பதிகள் தெரிஞ்சுக்கிறாங்க. பணம் நல்லாவே சேர்ந்துருச்சு, 3 மாதம் கழிச்சு இவங்களும் பொருளை கொடுக்க தயாராகிடுவாங்க, பணத்தையும் இவங்க எடுத்துப்பாங்க. அப்போ நம்ம இந்த கடைக்கு வந்து வேலைக்கு வந்ததோ இவங்ககிட்ட ஆட்டையை போடணும் வந்ததோ நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கார்ட்ட, எங்கள் இந்த சாவி எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கும்போது, அது நடக்காது, எப்படி எடுக்க முடியும் அப்படிங்க, எங்கே ஒரு சோப்பு வாங்கிட்டு வரேன்
அந்த சோப்பில் அந்த சாவியை ஊற்றிடுறேன், அதில் அச்சு வரும், அதை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, சாவி வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு, வெரி குட்டு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சோப்பு வாங்கிட்டு வந்து மனோஜ் சாப்பிட்டு தூங்குது அந்த கேப்பில் அதை ஊற்றி எடுத்துடுறாங்க. சாவி மேலே என்ன சோப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நம்ம வந்து குளிக்கும்போது கொண்டு போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை துடைச்சி வச்சுக்கிறாரு. இப்படியா இருக்குது. எங்கள் புருஷனும் முன்னாட்டியும் அங்கே தானே தூங்குதாங்க, கடையில் தானே தூங்குதாங்க, கடையில் தானே இருக்காங்க. சரி ரைட்டு, நைட்டு நம்ம இன்றைக்கி நைட்டு பணம் தூக்கிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட்டான அமௌண்ட்டை தூக்கிட்டு கிளம்பிடுதாங்க. இங்கே மனோஜ் விடியகாலம் வந்து கடையை திறக்காரு. அவங்க 2 பேரும் இல்லை. கால் பண்ணி பார்க்காங்க, எடுக்கலை. சரி ரைட்டு, எங்கேயும் போயிருப்பாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உட்காந்துட்ருக்காங்க. மற்ற ஸ்டாஃப்லாம் வந்துடுறாங்க. அப்போ அவங்க கடையில் வந்து நான் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பணம் கட்டுறதுக்கு வராங்க. கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அன்றைக்கி காலையில் ஒரு 3 லட்ச ரூபா வசூலாகுது. வசூலானதை கொண்டு கொடுக்காங்க. சரி ரைட்டு, நம்ம வந்து லாக்கரில் இப்போ லாக்கரை திறக்க போகிறாங்க. உள்ளே ரூபா இல்லை. எல்லாத்தையுமே தான் அவங்க எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்களே. மனோஜ் அதை பார்த்துட்டு ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மனோஜ் என்ன அப்படிங்கிறாங்க, நம்ம கல்லால் பணமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம கல்லால் எங்கே பணம் இருக்குது, நம்ம வந்து லாக்கரில் தானே வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. லாக்கரை போய் பார்க்காங்க, ஒன்றும் இல்லை. இதை தான் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ரோகிணி, இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கலை. மனோஜ் அவங்க வரல, ரைட்டு, சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது, எப்படி போச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோன்னே சாவி உங்கள்கிட்ட இருக்குங்கிறீங்க, அப்புறம் அவங்க எப்படி எடுக்க முடியும், அது என்ன உடைச்சா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அடைச்சி தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் பணம் எடுத்து எங்கே கொடுத்துருப்பீங்க அப்படிங்க. சார் நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இப்படியான விஷயம் எல்லாருக்கும் டிவி பேப்பரெல்லாம் வந்துடுது, இந்த மாதிரி இவ்வளோ லட்ச ரூபா கணக்கில் வைக்கல அப்படின்னு. அப்போ பொருளுக்கு பணம் கட்டினவங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. என்ன சார், இந்த பர்னிச்சர் கடைக்காரன் நீங்களும் சேர்ந்துட்டு பண்ணுறீங்களா, எங்களுக்கு எங்கள் பணம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பொருள் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, உங்கள் பணத்தை எல்லாமே வந்து 2 புருஷன் முன்னாடி என்கிட்ட புதுசாக வேலை செஞ்சாங்க, அவங்க எந்த ஊருக்காரங்கன்னே தெரியாது, அவங்க எட்டு போயிட்டாங்க, நீங்கள் எதுனாலும் அவங்கள்ட்ட தான் கேட்கணும், நான் பொருள்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நாங்கள் நொறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது, கடையே எதையோ, எங்களுக்கு எங்கள் பணம் வேணும், அப்படி இல்லைன்னா அந்த கடையே இருக்கக்கூடாது அப்படின்னோடனே மனோஜ் இங்கே பாருங்கள், ஒரு வாரம் உங்களுக்கு டைம், இவங்களுக்கெல்லாம் பொருளை கொடுக்குறீங்க, அப்படி பொருளை கொடுக்கலன்னா நீங்கள் எப்போவுமே கடையும் திறக்க முடியாது, இந்த ஊர்லேயும் இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தானே சார் எனக்கு எதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது, ஆமாய்யா நீ ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு வகையிலையும் ஏமாந்து வந்துகிட்டே இருப்ப, உனக்காக வேலை செய்ய தான் நாங்கள் இருக்குமா, கிளம்பு அப்படிங்கிறாங்க. நேராக முத்துட்டு போய் சொல்கிறாங்க. உடனே முத்து சிரிக்காரு. அன்றைக்கி என்னமோ சொன்னேன், கோடியாக அள்ள போகிறேன்னு, இப்போ தெருக்கோடியில் எனக்கு அப்படிங்கும்போது, நீ தாண்டா ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்க. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீனும் ரவியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் குடும்ப சொத்தை விற்று வச்சுருக்கீங்களே, அதை எனக்கு கொஞ்சம் தந்தேன்னா கொஞ்சம் நான் சீட்டு கட்டினவங்களாம் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராரு. இங்கே பாரு மனோஜ், என் ஒட்டுமொத்த பணத்தையும் அவன்கிட்ட தந்தேன், ரவியோ முத்தோ அந்த பணத்தை பற்றி ஒன்றுமே கேட்கல இன்றைக்கி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனால் அவங்களுக்குன்னு கொடுத்தத, முத்துக்கு மீனாக கொடுத்தத ரவிக்கும் சேர்த்து ஒரு தொழில் பொண்ணு இருக்காங்க, அவங்ககிட்ட நான் நான் நினைச்ச மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் இவ்வளோ சங்கடப்பட்டிருக்கான், இப்போ கூட நீங்கள் வந்து இறங்க மாட்டீங்களா, உங்கள் மனசில் இறக்கம் இல்லையா அப்படிங்க. விஜயா இறக்கத்தை பற்றி நீ பேசாத, எனக்கு என்ன செய்யணும் தெரியும், டே ரவி நீங்கள் 2 பேரும் ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு எங்கே போகணே தெரியாமல் உள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லி விடுதாரு. கடன்காரங்கெல்லாம் தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க மனோஜை. கடை இருந்துச்சு ஓடிச்சு என்னைக்காவது தருவான்னு பார்த்தா கடையும் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு, சரி இருக்குது அந்த கடை தானே, கடையாவது ஏழை மூட்டை எடுப்போன்னு சொல்லி அவங்க அதுக்குள்ளே வேலையை செய்தாங்க. இந்த விஷயம் மொட்டை சந்தோஷம் மூலமாக மனோஜுக்கு தெரிய வருது. மனோஜ் நீ கடையை அடைச்சி போட்டு கடங்காரங்க வச்சு தப்பிச்சிக்கலான்னு பார்க்க, ஆனால் கடங்காரங்க பூரா நினைஞ்சிட்டாங்க, உன் கடையை எடுத்து அவங்க யாருக்காவது விற்றுட்டு பணம் வாங்கணுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க, இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் நினைக்கிற வேறு வழியே இல்லை, முத்தும் ரவியும் வச்சுருக்க பணத்தை நம்ம எடுத்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தூங்கின பிறகு மீனா பீரோட போய் பணத்தை எடுக்கிறதுக்கு திறந்துக்கிட்டு இருக்காரு. என்னடா சவுண்டு கேட்கணும் முத்து பார்க்காரு. மனோஜ் வந்து மீனா பீரோவில் கை வச்சுருக்காரு. பார்த்துட்டு டே ரவி ஓடிவாடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ணிவிட்டு போட்டு ஒரு முழுக்காங்க, யாராவது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் தான்டா முத்து விட்றா அப்படிங்கிறாங்க. ஏய் என் பீரோட எங்கடா பணம் எடுத்தேன் அப்படிங்கும்போது, நான் எனக்கு என்ன செய்யணும் தெரில, எனக்கு ஏகப்பட்ட கடன் ஆகிடுச்சி, இதை விற்றா இந்த பணத்தை கொண்டு கொடுத்தா மட்டும்தான் நான் சரியாக முடியும் அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு ஒரு கதை ஆகுன்னா அடுத்தவன் எப்படியும் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இனிமேல் மனோஜ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும்,
அதனால் மனோஜ் இந்த வீட்டில் தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, மனோஜ் என்ன செஞ்சாலும் இந்த வீட்டில் தான் இருக்கணும். நானும் மீனாவும் எதுவுமே செய்யாத போது அம்மா எத்தனை வாட்டி வெளில போங்க வெளில போங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அனாமா சொல்கிறாங்க, முத்து இன்னுமே நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது மாதிரி இருக்காது. இந்த வீட்டை ஏற்கனவே என் பங்கை மீனா பேர் எழுதி வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் பங்கை மீனாவுக்கு எழுதி வச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே விஜயா ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.